பொருளின் விலை 40% கூட்டப்பட்டு பின்பு 40% குறைக்கப்படுகிறது எனில் குறைவு அல்லது அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி கணக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எக்ஸ்னும் செகண்ட் கொடுத்துருக்க சதவீதத்தை ஒய்னு எடுத்துக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அதை ப்ளஸ்ஸாகவும், குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதை வந்து நெகட்டிவ்லையும் எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து இந்த ரெண்டு மதிப்பையும் மல்டிப்ளை பண்ணி போட்டணும். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு பொருளின் விலை 40% கூட்டப்பட்டுன்னு போட்டிருக்கு. அப்போ இதை எக்ஸாகவும் இதை ஒய்யாகவும் எடுத்துக்கோங்க. அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு 40% வந்து என்ன எடுத்துக்கலாம், பாசிட்டிவில் எடுத்துக்கலாம். அதனடுத்து இன்னொன்று பின்பு என்ன பண்ணியிருக்காங்க, 40% குறைக்கப்பட்டிருக்கிறதுனால ரெண்டாவது இருக்கிற 40% மைனஸில் எடுத்துக்கலாம். அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிடணும். அப்போ 40 × -40 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 16. அப்போ 1600 -1600ன்னு வரும். டிவைடட் பை 100. இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் -16. ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வந்துச்சுன்னா அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஆன்சர் நெகட்டிவில் வந்துச்சுன்னா 16% குறையுதுன்னு அர்த்தம்.